கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. காட்சிகளை முதல்ல பார்ப்போம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், எதற்காக இந்த வாக்குவாதம், என்ன நிகழ்ந்தது, அங்கு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கோவை மாநகராட்சி மாமன்றத்தில் அவசர கூட்டமானது இன்று நடைபெற்று தொடங்கியது. ஒரே மாதத்தில் மூன்றாவது முறையாக மாமன்றம் கூட்டுறதுக்கான அவசியம் என்ன, அவசரமாக தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடிய காரணம் என்ன, இன்றைய தினம் 144 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று இதை குற்றம் சாட்டி அதிமுகவை சேர்ந்த 3 கவுன்சிலர்கள் பிரபாகரன், சர்மிளா, ரமேஷ் ஆகிய 3 பேர் கேள்வி எழுப்பினர். உடனடியாக திமுக கவுன்சிலர்கள் மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் அவர்கள் தரப்புல இரண்டு தரப்புலையும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உங்கள் ஆட்சியில் இப்படிதான் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அவர்கள் பேசிக் கொண்டது ஒரே சலசலப்பா ஏற்பட்டது. இருந்த போதிலும் மேயர் ரங்கநாயகி நாயகி அவங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தார். ஆனாலும் அவர்கள் மாறி சண்டையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக 3 பேரையும் வெளிநடப்பு செய்ய மேயர் உத்தரவிட்டார். ஒரே மாதத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அண்மையில் கடந்த 16ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றது. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அவசர கூட்டம். இதனால தேர்தல் நெருங்குவதால் இவர்கள் அவசரமாக தீர்மானங்கள் நிறைவேற்றுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுகவினர் முன்வைத்து பேசியதனால் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 3 பேரும் தற்போது வெளியிடம் செய்யப்பட்டு வெளியேறியிருக்க மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.